டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ எல்லாருமே வந்து டிஜிட்டலாக தான் இருக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நார்மலாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இருக்குமா? ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா வந்து இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் எப்படிலாம் வந்து நம்ம ஒரு ஆட் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம். மார்க்கெட்டிங்னா அதுதான். மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு காட்டன் கிளாத் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதாவது வந்து ஒரு காட்டனில் வந்து கிளாத்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த கம்பெனி வந்து இந்த காட்டன் கிளாத்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு க்ரோத்துக்கு போகும். எல்லோரும் வந்து வாங்குவாங்க. ஸோ சேல்ஸ்ன்றது அதிகமாகும். ஸோ சேல்ஸ் அதிகமானா என்ன ஆகும்? ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் மாதிரி நம்ம கொடுப்போம். அந்த காலத்தில் எப்படி கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு நோட்டீஸ் போர்டில், இல்லைனா வந்து ஒரு பேனர் மாதிரி வைப்பாங்க, இல்லைனா வந்து டிவியில், இல்லைனா வந்து ரேடியோ, இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்தை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டிங்கிறது அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நம்ம எல்லா விஷயமே வந்து டிஜிட்டலாக தான் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதிகமாக எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம நியூஸ் பேப்பரும் அதிகமாக படிக்கிறது கிடையாது. டிவி கூட கொஞ்சம் ஏதோ மீடியமாக நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரேடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியுதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாதனால இதில் வந்து ஆட் கொடுத்தாலும் பெருசாக எந்த ஒரு யூஸஸும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கே தெரிஞ்சிருது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓகே நம்ம வந்து இதிலெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுடைய மணி லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளுடைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் எல்லாம் டிசைட் பண்ணாங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ணுறப்ப ஓகே ஒரு ஃபோன் தான் வந்து இந்த உலகெல்லாம் வந்து மாற்றுறது இந்த ஃபோன் தான். காலையில் எழுந்துக்கணும் முழிக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபோன் தான். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த முகத்தை பார்த்துட்டு தூங்குறதும் ஃபோன் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து ஃபோன். ஸோ ஃபோன்லேயே வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஃபோனில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்? இப்போ வந்து நான் சர்ச் பண்ணுறேன். என்னென்னு சர்ச் பண்ணுறோம்? இப்போ எது வாங்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் வந்து ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஏதோ ஒரு சர்ச் இன்ஜினில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறேன். டிவின்ற ஒரு ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன். அது எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ப்ரைஸில் வாங்குறது பெஸ்ட்டான ப்ரைஸு, எந்த லொக்கேஷனில் வாங்கணும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோனில் வந்து சர்ச் பண்ணுவோம். இல்லைனா அட்லீஸ்ட் அந்த டிவி எப்படி இருக்கும், இப்போ வந்து எந்த ட்ரெண்டிங்கில் டிவி போயிட்டு இருக்குதுன்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு பார்க்கறதுக்குனால வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். எது வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்ச் பண்ணி தான் வாங்குவோம். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நான் டிவி பற்றி சர்ச் பண்ணுறேன்னா சர்ச் பண்ணி அந்த ஒரு வீடியோ பார்க்குறப்பவே வந்து நம்மளுக்கு ஒரு ஆட் வரும். இந்த இடத்துல வந்து டிவின்றது இருக்குது. இந்த சத்யாவில் வந்து டிவின்றது சேல்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ ஆஃபரில் இருக்குது. 0 EMI இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆட் மாதிரி வரும். அந்த ஆட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ண பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மளுடைய டேட்டா வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி இந்த பர்சனுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் போல் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஆடாக கொடுக்குறாங்க. இதுதான் விஷயமே. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் நம்ம பண்ணுறது வந்து யாருக்குமே தெரியாதுன்னு. நம்ம பண்ணுறது வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பாத்ரூமில் என்ன பண்ணுறோன்றது கூட இந்த ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து உனக்கு அட்வான்டேஜ் இருந்தால் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் ஃபோன் கூட நம்ம வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டிவி வந்து சர்ச் பண்ணுறோன்னா நமக்கு ஏதோ ஒரு டிவி யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வாங்கியிருப்போம். பட் ஆனால் நிறைய பெஸ்ட்டான ஒரு டிவி வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து நிறைய ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். எந்த கம்பெனி, எந்த பிராண்டு, எந்த காஸ்ட்டில் இருக்குது, எந்த லொக்கேஷன் இருக்குது, அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோனுக்கு காமிக்குது. ஸோ எந்த இடத்துல பெஸ்ட்டான ப்ரைஸ் இருக்குதுன்னு எல்லாமே நம்மளுக்கு ஃபோன் காமிக்கிறதுனால நம்ம பெருசாக வந்து எந்த ஒரு எஃபோர்ட் போட தேவையில்லை. நம்ம ஈஸியாக வந்து 1 ஹவர்லேயே வந்து நம்ம பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒரு பிளேஸில் எங்கே இருக்குது நம்ம ஈஸியாக மேக்ஸிமம் 1 ஹவர் மினிமம் வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து டிவி வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய டேட்டா வந்து மற்றவங்க ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, இந்த பொண்ணு வந்து இதுதான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்குது, இந்த பையன் வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த பையனும் இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்மளுடைய பர்சனலான ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்ககிட்ட கேட்கறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? ஆனால் அது பண்ணுறது இந்த ஃபோன் தான். இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோனுக்கு நல்லா தெரியும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, நீ என்னென்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எவ்ரிதிங் தெரியும். ஓகேவா? நம்ம அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வந்து 10% வந்து ஹமாம் சோப் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர் எப்படி தெரியும்? சேல்ஸ் வச்சு சொல்லலாம். சரி ஓகே, இந்த ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்தது. இப்போ வந்து ஜப்பான்காரங்களாம் வந்து அதிகமாக அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து தண்ணியில் வந்து கீழே போடுறதுனால தான் அவங்க அதிகமாக வந்து நியூ மொபைல் வாங்குறாங்க. அவங்க வந்து பேட்டரி போச்சு அது போச்சுலாம் வாங்குறதில்ல, அவங்க வந்து தண்ணியில் போட்டுடுறாங்க. அதனால தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் இந்த ஃபோன் வந்து இன்னோவேட் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்தோம். அவங்க வந்து தண்ணியில் போடுறாங்கன்னு எப்படி தெரியும்? இது எல்லாமே வந்து இந்த ஃபோனே வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது.
ஓகேவா? இது மூலமா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆட்ஸ்லாம் வருது. இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும்? ஏன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டிங்ன்றது நம்ம தெரிஞ்சிச்சு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது கரெக்ட்டா அந்த பர்சனுக்கு போயிட்டு காமிக்கிறனால, நமக்கு வந்து பெருசா எந்த ஒரு செலவும் கிடையாது. இப்போ எனக்கு டிவி வேணும்னா, எனக்கு மட்டும் தான் காமிப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கெல்லாம் வந்து காமிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வாங்க போறதில்ல. ஸோ எல்லாருக்கும் வந்து ஆட் குடுத்து, யாரோ ஒருத்தர் 2 பேர் வாங்கறதுக்கு பதிலா, அந்த ஒருத்தர் 2 பேர் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி, அவங்களுக்கு மட்டும் அந்த ஆட் குடுக்குறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? இதுதான் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய விதமா மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், வீடியோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங் மார்க்கெட்டிங், நிறைய மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த மார்க்கெட்டிங்லாம் என்னென்னன்றது ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம வந்து பிசினஸ்ல ரன் பண்றது கிடையாது. எல்லாருமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகுவாங்க. ஒரு விஷயத்த ஒரு பிசினஸ்ல ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கெட்டிங் இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் ஒன்று நடக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் சேல்ஸ் நடக்கும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு குட்டி ஷாப்பு கூட யாரோ ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த கடையில் வந்து நாங்கள் கடை வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து டெய்லி எங்கள் கிட்ட வந்து பால் பேக்கெட் வாங்கிக்கோங்க, நாங்கள் கடை வச்சிருக்கிறோம், எங்கள் கிட்ட டெய்லி மளிகை சாமான் வாங்கிக்கோங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பொட்டி கடைக்குனாலும் அவங்க வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டிங்ன்றது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரேட் கம்மியாக தான் தரோம் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ, ஸோ நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. பட் அது வந்து ஒரு பொட்டி கடை. பட் ஆனால் மிக மிக பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்ல பண்ணுவாங்க. இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் எனக்கு ஒரு கண்டென்ட் ரைட்டர் தேவை. ஏன் ஒரு கண்டென்ட் ரைட்டர் தேவைன்னா, இப்போ வந்து நான் ஒரு காட்டன் கிளாத்ன்றது ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த காட்டன் கிளாத் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டென்ட் எழுதுவாங்க. இந்த காட்டன் கிளாத்னால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், மற்ற கிளாத்து கம்பேர் பண்ணுற இந்த கிளாத் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது, இந்த பற்றிலாம் சொல்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர். ஒரு கண்டென்ட் ரைட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை பற்றி ஃபுல்லாக அவங்க ஸ்டடி பண்ணி ஓகே இது வந்து குட் ப்ராடக்ட் தான் இல்லையான்றது அவங்க வந்து சொல்லுவாங்க. கண்டென்ட் ரைட்டிங் வந்து எப்படி ஆகுறது, ஒரு கண்டென்ட் ரைட்டர் எப்படி சஜஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபோன் நம்பரை விட இமெயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இமெயில்னால் வந்து நம்ம ஈஸியாக நம்மளுடைய விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா, இப்போ வந்து தீபாவளி வருது, நான் இப்போ தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க. ஒரு வேளை கிறிஸ்மஸ் வருதுன்னா இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க. நம்ம வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா அதுதான் நான் சொன்னல, இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆட் கொடுக்கறது தான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓன்றது இருக்குது. இந்த எஸ்இஓ தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வைக்கிறது தான், செகண்ட் ரேங்க்கு வைக்கிறது தான், தேர்ட் ரேங்க்கு வைக்கிறது தான் டிசைட் பண்ணுறது இந்த எஸ்இஓ தான். இந்த எஸ்இஓன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும். இப்போ வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறோம்னா, இல்லை ஒரு பிளாகர் நம்ம எழுதுறோம்னா, அந்த பிளாக் வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும்னா அதுக்கு எஸ்இஓடைய ஹெல்ப்ன்றது கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கோர்ஸ் நினச்சிட்டு இருப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு கடல் அளவு இருக்கும். அது நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்குது. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்தில். ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த அளவு நம்ம வந்து மற்றவங்களை விட நம்ம பெட்டராக எடுத்துக்கிட்டு போனோம்னா அதுக்கு மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் தான். இந்த மார்க்கெட்டிங் தான் வந்து அதிகமாக வந்து அவங்களுடைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறீங்கன்னா இல்லை எந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் நம்ம தான் வந்து அந்த இடத்துல கிங்காகவே இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்கிறது நல்லா கற்றுக்குங்க. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்றது அது நான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாளைக்கு போட்டுகிட்டே வரேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நம்ம ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஜெக்ட் நினச்சிட்டு இருப்போம். ரொம்ப ஹார்டுலாம் கிடையாது. அது நம்ம நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கோர்ஸே எடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் 3 மந்த்ஸில் தான் வந்து அதனுடைய கோர்ஸே இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க சொல்லி தரது வந்து கடுகளவு தான் இருக்கும். நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து கடல் அளவு இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது முடிஞ்ச வரையும் கற்றுக்கங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு டிமாண்டபிளான ஸ்கில்னு கூட சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து இதுக்கு ஃபியூச்சர் இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எப்போ பேச ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்கூல் கூட வந்து டிஜிட்டலாக தான் ஆன்லைன் கிளாஸ் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது அந்தளவு ஃபேமஸாக இல்லை. அந்தளவு ஃபேமஸாக இல்லைன்றதை விட அந்தளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலான்றது தான்
உண்மையே. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணுறோம். எல்லா விஷயமே இப்போ ஃபோனில் தான் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களும் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே சோம்பேறி ஆனதுக்கு காரணம் வந்து இந்த ஃபோன் தான். ஸோ அந்த ஃபோன் வந்து நம்ம எல்லாருமே சோம்பேறி ஆகிவிட்டனால நம்ம எல்லாருமே வந்து ஃபோனில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இப்போ எல்லாருமே வந்து எல்லா பிஸ்னஸ்மே சின்ன சின்ன பிஸ்னஸ் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுங்க. ரொம்ப வேல்யூபிளான ஒரு கோர்ஸ், ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஸ்கில். ஓகே பாய்.